சாரீஸ் வந்து நீங்க நீட் கலெக்ஷன்ஸ்ல வந்து கொண்டு வரும்போது நீங்களே தெரியாம எக்ஸைட் ஆன விஷயம் என்ன சார்? எக்ஸைட் ஆன விஷயம்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு சாரி பத்தி பேசிக் நாலேஜ் தான் இருந்தது, ரொம்ப டீப் நாலேஜ் கிடையாது. அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னு பார்த்தா, நாங்க ஸ்டால்ஸ் போற இடம் அங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து வருவாங்க. சின்னாலப்பட்டி, நேகமம், திருமுனை, வெவ்வேறு ஊர்ல இருந்து வருவாங்க. ஊரினுடைய சாரீஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மதுரை சிங்கி சாரி அந்த நேம்லயே இருக்கு, காஞ்சிபுரம் பட்டு. இப்ப ஈரோடுனா வாயில் புடவைங்கிறது நத்திங் பட் காட்டன். இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததா ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடமா வந்து போய் சாரீஸ் எடுக்கிறது, சாம்பிள் ஏன் நார்த்ல இருந்தே மட்டும்தான் வாங்கணுமா அப்படிங்கிற தாட், இங்கதான் வாங்கணும் அங்கதான் வாங்கணும்னு எதுவும் பட் காட்டன் சாரீஸ் வந்து இப்போ என் சிஸ்டர் காலேஜ் போறாங்க, டெய்லி வேர் பண்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்க காட்டன் சாரீஸ் கிடைக்கும்னா ஏன் அவுட் சைட் தமிழ்நாடு தான் பார்க்கணுமா, இன்சைட் தமிழ்நாட்டிலேயே என்னென்ன ரவுண்ட் பார்க்கலாம்னு பார்க்கும்போது தான் சார் சொன்ன மாதிரி ஸ்டால்ஸ்லயே அந்த ரெண்டாவதே வருவாங்க. சாம்பிள்ஸ் இருக்கும். மதுரை சாம்பிள்ஸ் எடுத்து நான் வேற பண்ணி பார்க்குறேன். என்னோட கம்ஃபர்ட் பிளஸ் நான் ஏதாவது டிசைன்லாம் இந்த பார்டர் இந்த கலர்ல வேணும். நம்மளுக்கு இல்லாத நாலேஜ் அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க அந்த நாலேஜ் அந்த இன்புட்ஸ் நிறைய எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க.